வணக்கம். 17வது சட்டமன்ற கூட்டத்தொடர் இது 18ஆம் தேதி ஆரம்பிச்சது இல்லையா? அதில் ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப தெளிவாக உணர்த்துது. அந்த ஒரு கூட்டத்தொடர் ஆரம்பிச்சதும் அது என்ன அப்படின்னா, அன்பால் மட்டும்தான் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். யாருடனும் பகையோடு இருந்து ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. எல்லாருடனும் அன்போடு இருந்தால் நமக்கு வேண்டியதை நம்மளால் சாதிக்க முடியும் அப்படின்றத நம்ம சிஎம் விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவாக உணர்த்துகிற மாதிரி தான் இந்த 17வது சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பித்ததும் ஆளுநருடைய அந்த உரையும் நமக்கு அதை தான் சொல்லுது. அப்புறம் திமுகவுக்கு ஒரு பயங்கர ஷாக்கிங்கான செய்தி ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு. அப்படி நடந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் திமுகவையும் அதிமுக பட்டியலில் சேர்க்க வேண்டியதான். அதை பற்றியும் பேசுவோம். அது என்ன அந்த ஷாக்கிங்கான செய்தி அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பேசலாம். முதல்ல நம்ம 17வது சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பித்ததும் அதில் ஆளுநருடைய உரையை இப்போ திமுகவும் அதிமுகவும், ஆளுநர் பிஜேபியுடைய ஆள். அப்போது ஆளுநர் தாவேக அரசு அப்படியே எழுதி கொடுத்ததை வாசிக்கிறாங்க அப்படின்னா தாவேகவும் பிஜேபியும் ஒன்று தானே, அதை தானே நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி நரேட்டிவை செட் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் விஜயுடைய அரசுக்கு சாதகமாக பேசினார், தமிழ்நாட்டுக்கு சாதகமாக பேசினார். என்ன எல்லாம் இதுக்கு முன்னாடி திமுக அரசால் செய்ய முடியலையோ அதையெல்லாம் வெறும் 38 நாளில் தாவேக அரசு சாதிச்சு காட்டியிருக்கு. ஒரு ஆளுநர் ரவிக்கும் உங்களுக்கும் திமுகவுக்கும் எந்த மாதிரியான பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்தது, ஏதாவது ஒரு விஷயத்திலேயாவது உங்களுக்குள்ள ஒரு இணக்கம் இருந்ததா அப்படின்னா இல்லை. இன்னமும் ஆளுநர்லாம் ஒரு சாதாரண மனுஷன்தான். திமுக அரசு அப்படின்றது ஒரு ராஜ குடும்பம். நாங்கள் பரம்பரையாக அரசியலில் இருக்கிறோம். எங்கள் அப்பா முதலமைச்சர், அதுக்கப்புறம் அவருடைய புள்ள முதலமைச்சர், அடுத்தது பேரனும் முதலமைச்சராக போகிறாங்க. தமிழ்நாட்டில் பல இடங்களில் பல கோடி அளவில் சொத்து இருக்குது, பெரிய பெரிய பிஸ்னஸ்லாம் எங்கள் கையில் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு ஆளுநர் எப்படி எங்களுடைய பேச்சை தட்டலாம், இல்லை எங்களை எதிர்த்து பேசலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ராஜா மாதிரி தான் திமுக அரசு இதுக்கு முன்னாடி நடந்துகிட்டு இருந்தாங்க. தமிழ்நாட்டுக்கு என்ன தேவையோ அதுக்கு கொஞ்சம் இணக்கமாக கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போகாமல், பிறந்ததுலேருந்தே சீஃப் மினிஸ்டர் குடும்பமாக பிறந்த மாதிரியும் மக்கள் ஓட்டு போட்டுலாம் இவங்க ஜெயிக்காத மாதிரியும் இவங்களா தானாகவே அந்த பதவிக்கு வந்த மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. தமிழ்நாட்டுக்கு தேவையான விஷயங்களை ஏதாவது செய்யணும்னா அதுக்கு ஆளுநருடன் இணக்கமாக இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு ஞானம் கூட இல்லாமல் திமுக அரசு இதுக்கு முன்னாடி இருந்தது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா அதுக்கு ஆளுநருடன் இணக்கமாக இருந்து தான் ஆகணும். இத்தனைக்கும் இதே ஆளுநர் இப்போ இவங்க விமர்சனம் பண்ணுறாங்க பாருங்கள், தாவேகவும் ஆளுநரும் பிஜேபி எல்லாம் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி இப்போ திமுகவும் அதிமுகவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே. இதே ஆளுநர் தானே நம்ம சிஎம் 4 முறை அலைய விட்டார். நீங்கள் 118 பேரை கொண்டு வாங்க, அப்படி கொண்டு வந்தால் நான் உங்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறேன் அப்படின்னு இதே ஆளுநர் தானே நம்ம சிஎம் விஜய் அலைய விட்டார். அந்த நேரத்தில் அப்படி பண்ணுறதுக்கு காரணம் என்னவாக இருந்தது, எப்படியாவது திமுகவும் அதிமுகவும் கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான ஒரு வழி வகுத்து கொடுக்கறதுக்காக பிஜேபியோட உத்தரவின்படி தானே அவ்வளோ நாள் சிஎம் அலைய வச்சார். அந்த நேரத்துலலாம் ஆளுநர் அரைக்கர் அமித்ஷாவுடைய ஆள், மோடியோடைய ஆள் அப்படின்னு உங்களுக்கு தெரியலையா? உங்களுக்கு சாதகமாக பேசுனா நீங்கள் கம்முன்னு இருப்பீங்க, உங்களுக்கு சாதகமாக ஒரு செயல்பட்டால் சும்மா இருப்பீங்க. ஆனால் இப்போது தமிழ்நாட்டுக்கு சாதகமாக ஒரு ஆளுநர் அவருடைய உரையை நிகழ்த்தும் போது அது தமிழ்நாடு அரசு எழுதி கொடுத்ததை அப்படியே வாசித்தார் அப்படின்னு சொல்கிறீங்க. தமிழ்நாடு அரசு எழுதி கொடுத்ததை அப்படியே வாசிக்கிறாருன்னா அது யாருடைய வெற்றி? 39 நாளுக்கு முன்னாடி பதவி பிரமாணம் செய்து வைக்காமல் சிஎம் அலைய வச்ச அதே ஆளுநர் இன்னைக்கு தாவேக அரசுடைய என்னென்ன அவங்க கேட்டிருக்காங்களோ அதையெல்லாம் அவருடைய உரையில் பேசுகிறாரு அப்படின்னா அது யாருடைய வெற்றி? அது தமிழக அரசுடைய வெற்றி, அது தாவேகாவின் வெற்றி, அது விஜயின் வெற்றி. இந்த உலகத்தை அன்பால் ஜெயிக்க முடியும், அடாவடித்தனத்தால் ஜெயிக்க முடியாது அப்படின்றத தான் சிஎம் விஜய் இங்கே காட்டியிருக்கிறார். உங்களுக்கான அது பொறுக்கலை. எங்களுடைய கொள்கை இருமொழி கொள்கை தான் அப்படின்னு இப்போ ஆளுநர் பேசுகிறார். ஆளுநர் ரவி இருக்கும்போது திமுகவால் அப்படி பேச வைக்க முடிஞ்சதா? தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய மத்திய அரசால் முடக்கப்பட்ட நிதியெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு ஆளுநர் பேசுகிறாரு. அதில் என்ன தப்பு இருக்குது? எஸ்எஸ்ஏ சமக்ர சிக்ஷா பயான், இந்த ஒரு திட்டத்தின் மூலமாக 3348 கோடி தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டியது. அதுக்கப்புறம் ஜல்ஜீவன் மிஷன் திட்டம், இதன் மூலமாக 3112 கோடி தமிழ்நாட்டுக்கு கிடைக்கணும். இதெல்லாம் கிடைச்சா என்ன கசக்குமா? இதெல்லாம் கிடைக்கணும்னா நாம் ஆளுநருடன் இணக்கமாக போகிறது தான் சரியாக இருக்கும். நமக்கு தேவை என்ன? தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆளுநர் வந்தாச்சு அப்படின்னா அந்த ஆளுநரை தமிழ்நாட்டு அரசுக்கு சாதகமாக மாற்றுறதுக்கு நாம் என்னென்ன முயற்சிகள்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும். அதை பண்ணுறதை விட்டுட்டு திமுக அரசு ஆளுநரை அதுதான் நான் சொன்ன மாதிரி இவங்க ராஜா, மற்றவங்கெல்லாம் நமக்காக சேவை செய்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. அப்படி செய்யலைன்னா நாங்கள் அந்த ஆளுநரை இந்த இடத்துலேருந்து துரத்துறதை தான் பார்ப்போமே தவிர தமிழ்நாட்டுக்கு சாதகமாக அந்த ஆளுநரை மாற்றுறதுக்கு நாங்கள் எந்த ஒரு முயற்சியும் எடுக்க மாட்டோம். ஏன்னா நாங்கள் ராஜா பரம்பரை, நாங்கள் பிறந்ததுலேருந்தே சீஃப் மினிஸ்டர் பரம்பரை அப்படின்ற மாதிரி தான் திமுக நடந்துக்கிட்டு இருந்தாங்க. உனக்கு எதுக்கு ஓட்டு போட்டாங்க மக்கள்? நீ ராஜாவாக இருக்கிறதுக்கா?
நீ மக்களுக்கு சேவை செய்யணும். ஒரு சிஎம்மாக இருந்தாலும் சரி, இல்லை பிஎம்மாக இருந்தாலும் சரி, அவங்க வேலை என்னது? மக்களுக்கு சேவை செய்கிறது தான் இல்லையா? சிஎம்மாக இருந்தாலும் சரி, பிஎம்மாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் மக்கள் உன்னை வந்து ஓட்டு போட்டு அந்த இடத்துல உட்கார வச்ச ஒரு பதவி, அவ்வளோதான். அப்போ அது வந்து மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யணுமே தவிர, அதை விட்டுட்டு உன்னுடைய சொந்த விருப்பு வெறுப்பெல்லாம் அங்கே வந்து காட்டிகிட்டு இருக்கக்கூடாது. மக்களுக்கு தேவையான, மக்களுக்கு வந்து சேர வேண்டிய திட்டங்களாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, அது எப்படியாவது வாங்கிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் எடுக்கணும். அதுதான் ஒரு மாநில அரசு செய்ய வேண்டியது. அதுதான் ஒரு சிஎம், ஒரு முதலமைச்சர் செய்ய வேண்டியது. அதை தான் நம்ம சிஎம் வெறும் 39 நாளில், நான் தான் சொன்னேன், 39 நாளுக்கு முன்னாடி அலைய விட்ட அதே ஆளுநரை வந்து இன்னைக்கு இன்றைய தாவேக அரசுக்கு சாதகமாக பேச வச்சிருக்கிறாருன்னா அது சாதனை தானே. அதில் என்ன விமர்சனம் பண்ண வேண்டியிருக்கு? எங்களுடைய திட்டங்களை எல்லாம் தான் அப்படியே காப்பி அடிக்கிறாங்க தாவேக அப்படின்னு, அது வேறொரு விமர்சனம். உங்களுடைய திட்டம்னா உங்களுக்குன்னு தனியாக ஒரு திட்டம் இருக்குது. அதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டம். அப்படி ஒரு திட்டத்தை நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. எந்த ஒரு திட்டமும் தேவையில்லாத திட்டம் கிடையாது அப்படின்னு தாவேக அரசு சொல்லுது. அதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும்ல. இதே திமுக சொல்லுமா, தாவேக அரசு கொண்டு வந்த திட்டங்கள்லாம் மக்களுக்கு தேவையான திட்டம் தான் அப்படின்னு திமுக சொல்லுமா? ஒரு அடுத்த 5 வருஷம் கழிச்சு திமுக ஆட்சிக்கு வருதுன்னே வச்சுக்கோங்க, ஒருபோதும் வரப்போகிறது இல்லை, இருந்தாலும் அப்படி வர்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, தாவேக கொண்டு வந்த திட்டங்கள்லாம் மக்களுக்கு தேவையான திட்டம் தான் அப்படின்னு ஒரு வார்த்தை திமுக வாயிலேருந்து வருமா? ஆனால் இவங்களுடைய பெருந்தன்மை, நீங்கள் கொண்டு வந்த திட்டம்லாம் நல்ல திட்டம் தான், ஆனால் அந்த திட்டத்தில் பிரச்சனை கிடையாது. அந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு நீங்கள் வாங்கின கமிஷன் தான் பிரச்சனை. எல்லா திட்டமும் நல்ல திட்டம் தான், ஆனால் நீங்கள் எதுக்கு அந்த திட்டத்தை கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கும் கொஞ்சம் பயன் இருக்கிற மாதிரி 100 கோடி ரூபாயில் ஒரு திட்டத்தை கொண்டு வரீங்கன்னா அதில் 30 கோடி உங்களுக்கு போயிடுதே. அதுதானே பிரச்சனை. அந்த திட்டத்தின் மூலமாக திமுகவுடைய அமைச்சர்கள் எப்படி பயனடைகிறாங்க, திமுகவுடைய தலைமை எப்படி பயனடையுது, அந்த குடும்பம் எப்படி பயனடையுது அப்படின்றத தானே நீங்கள் பார்த்து செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க ஒரு திட்டமாக. 40,000 டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கினதில் பிரச்சனை கிடையாது, அது வாங்கினதில் எவ்வளோ கமிஷன் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்றது தான் பிரச்சனை. ஸோ இதுதான் நீங்கள் கொண்டு வந்த திட்டம்லாம் இங்கே யாருக்கும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் அதில் எவ்வளவு உங்களுக்காக ஒதுக்குனீங்க அப்படின்றது தான் பிரச்சனை. ஒரு வாரத்துக்கு முன்னாடி மேகதாதுல அணை கட்டியே தீருவேன் அப்படின்னு சொன்ன டி சிவகுமார் இப்போ என்ன சொல்கிறாரு? நேற்று என்ன சொல்கிறாரு தெரியுமா? நான் வந்து சிஎம் அவர்கள்கிட்ட இந்த விஷயமா பேசுகிறேன், மேகதாது அணை விஷயத்தில் 2 ஸ்டேட்டுக்கும் பிரச்சனை வராத மாதிரி எப்படி அதை செயல்படுத்தலாம் அப்படின்றத பற்றி நான் சிஎம் கிட்ட பேசுகிறேன், சிஎம் விஜய் அவர்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வேறு மாதிரி பேசின டி சிவகுமார் வந்து இப்போது நமக்கு சாதகமாக, தமிழ்நாட்டுக்கு சாதகமாக பேசுகிறாரு. அப்போ அது யாருடைய வெற்றி? அது எதோடைய வெற்றி? அது ஒரு அன்பின் வெற்றி தான். நீங்கள் வேணால் பாருங்கள், மேகதாது விஷயத்தில் கண்டிப்பாக ஒரு நல்ல தீர்வு எட்டப்படும். அதுக்கான எல்லா வேலைகளையும் இந்த அரசு செய்யும். ஏன்னா இவங்க வந்து இணக்கமாக போகிறவங்க, அன்பாக போகிறவங்க. அரசு இதுக்கு முன்னாடி இருந்த அரசு மாதிரி கிடையாது, எல்லாத்துலேயும் அடவடி. தாவேக அரசை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே நேரான வழியில் போய் இந்த மாநிலத்துக்கு கிடைக்க வேண்டிய எல்லா நன்மைகளையும் எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு பார்க்குற ஒரு அரசாக இருக்குது. நம்ம மாநிலத்துக்கு சாதகமாக ஒரு ஆளுநர் பேசினா அதை வந்து வரவேற்கிறத விட்டுட்டு அது எப்படி ஆளுநர் வந்து தாவேக அரசு எழுதி கொடுத்ததை பேசலாம் அப்படின்னு கேட்குறாங்க. நல்லது தானே பேசினார். அது எழுதி கொடுத்து பேசினாருன்னா, இல்லைன்னா அவரே உணர்ந்து பேசினாருன்னா, இது எல்லாமே தமிழ்நாட்டுக்கு சாதகமாக தானே பேசியிருக்கிறாரு. அதை விட்டுட்டு இதில் அரசியல் பண்ணுறது எவ்வளவு கேவலமான ஒரு செயல். கல்வியை வந்து பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு மாற்றணும் அப்படின்னு ஆளுநர் பேசுகிறாரு. அப்படி மாற்றும் போது என்ன ஆகும்? இந்த நீட் தேர்வு, அப்புறம் என்இபி, இந்த மாதிரி தேர்வுகளில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் வராது. கல்வி விஷயத்தில் தமிழ்நாட்டுக்கு சுயமாக அவங்களுடைய முடிவு எடுக்க முடியும் அப்படின்றது ரொம்ப நல்ல விஷயம் தானே. அதில் வந்து தாவேக அரசு எழுதி கொடுத்தது பேசினானே, இல்லை அவராக பேசினான்னு, இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்கிற விஷயம் தானே. கல்வி வந்து பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு மாற்றும் போது நீட் தேர்வு விஷயத்தில் நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அது நல்ல விஷயம் தானே. நம்ம மாநிலத்துக்கு என்னென்ன தேவையோ அதை தானே எழுதி கொடுத்துருக்குறாங்க, அதை தானே அவர் வாசிச்சிருக்கிறாரு. இதில் ஒரு குறையை கண்டுபிடிச்சி இந்த திமுக அரசும் அதிமுக அரசும் வந்து பேசுகிறாங்க அப்படின்னா உண்மையிலேயே இவங்களுக்கு வந்து மாநிலத்து மேலே, தமிழ்நாடு மேலே அக்கறை இருந்து பேசுகிறாங்களா? அப்படி இல்லைன்னா எப்படியாவது இந்த அரசை கவுத்துட்டு நாம் திருப்பியும் பழையபடி ஆட்சிக்கு வந்து அந்தந்த திட்டத்தின் மூலமாக கமிஷன் அடித்து எப்படியாவது நம்ம வைத்த ரொப்பிக்கலாம் அப்படின்றதுக்காக பேசுகிறாங்களான்னு தெரியல. அப்புறம் நிறைய போஸ்டர்லாம் செட் பண்ணிட்டு வந்து 18ஆம் தேதியே சட்டமன்றம் ஆரம்பித்த அன்னைக்கு பேசுங்க சிஎம், நீங்கள் வாயை திறங்க சிஎம். ஆளுநருடைய உரை அன்னைக்கு எப்படி சிஎம் வாயை திறந்து பேசுவார்? அது கூடவா உங்களுக்கு தெரியாமல் இருக்குது? அப்போ சட்டமன்றத்துக்கு இதுக்கு முன்னாடி ஒழுங்காக வந்தது இல்லையா? நீங்கள் சட்டமன்றத்தில் என்னென்ன நடக்கும் அப்படின்றது கூடவா தெரியாமல் இருக்குது? உங்களுக்கு வந்து சிஎம் வாயை திறந்து பேசணும், அவ்வளோதானே. இப்போ இன்றைக்கி சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை சட்டமன்றம் கிடையாது. திங்கட்கிழமை நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் கிடைக்கும். திங்கட்கிழமை நம்ம சிஎம் அவர்கள் வாயை திறக்கலாம்னா அன்றைக்கி கேளுங்க, ஏன் வாயை திறக்கலை அப்படின்னு. அதை விட்டுட்டு ஆளுநருடைய உரை அன்னைக்கெல்லாம் வந்து சிஎம் அவர்களே வாயை திறங்க அப்படின்னு பெரிய போஸ்டர்ஸும் சட்டையில் வந்து தனியாக அதுக்குன்னு தனியாக லேபிள். நீங்கள் வசதியானவங்க, ரொம்ப சம்பாதிச்சிருக்கிறீங்க, அதனால் உங்களால் வந்து கிராண்டாக
அந்த போராட்டத்தை கூட அந்த எதிர்ப்பை கூட ரொம்ப கிராண்டாக காட்ட முடியும். ஏன்னா நீங்கள் பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கீங்க, அதில் பல கமிஷன் உங்களுக்கு போயிருக்கு அப்படின்றதுனால உங்களால் எந்த ஒரு போராட்டத்தையும் இல்லைன்னா எந்த ஒரு எதிர்ப்பையுமே வந்து ரொம்ப கிராண்டாக பண்ண முடியும். ஸோ சனி ஞாயிறு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க. திங்கட்கிழமை உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் சிஎம் அவர்களுடைய உரையில் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா திமுகவுக்கு, அது என்ன அப்படின்னா, நம்ம பாலாஜி, செந்தில் பாலாஜி இருக்கார் பாருங்கள், அவர் பிஜேபியுடன் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறதா ஒரு செய்தி ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவருக்கு இருக்கிற பிரச்சனை அப்படின்றது சாதாரண பிரச்சனை கிடையாது இல்லையா. சிபிஐ வந்து விசாரணையை கொஞ்சம் கொஞ்சமாக தீவிரப்படுத்திக்கிட்டு இருக்கு. சிபிஐ கிட்டேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி என்ன, அந்த பக்கம் போயிட வேண்டியதான் அப்படின்னு அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதா ஒரு செய்தி வருது. ஏன்னா நயினார் நாகேந்திரனை மாநில தலைவர் பதவியிலேருந்து தூக்கிட்டு செந்தில் பாலாஜியை போடுறதாலாம் ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. அப்படி இணைஞ்சாலும் திமுகவுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. ஏன்னா எப்படியும் பாஜகவுடன் திமுக இணையும் போது அதுக்கு தனியாக முட்டு கொடுக்கணும். செந்தில் பாலாஜிக்கும் இதோட சேர்த்து முட்டு கொடுக்கறதுல ஒன்றும் பெரிய பிரச்சனை அவங்களுக்கு இருக்காது. ஆனால் செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் பாஜகவில் இணைஞ்சாருன்னா அவர் சேஃப். அதுக்கப்புறம் சிபிஐ வந்து செந்தில் பாலாஜியை விட்டுட்டு அடுத்த ஆளை நோக்கி போக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ செந்தில் பாலாஜி பாஜகவில் இணையும் அந்த ஒரு செய்தியும் விரைவில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள். அனசுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க.